ஹாய் ஹாய் குட்டி ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமியோட உருவம் படம், அந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நாம அன்னபூரணி அம்மனை பார்க்க போகிறோம். நல்லா பாருங்க. இந்த படம் சரியா இருக்கா? அம்மன் கையில் எதுவுமே இல்லை இல்லை. சரி, அன்னபூரணி அம்மன் கையில் என்ன இருக்கும்? யோசிங்க. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். கண்டுபிடிச்சிங்களா? இங்கே பாருங்க. இதுதான் சரியான அன்னபூரணி படம். ஒரு கையில் சின்ன பாத்திரமும் அதில் சாப்பாடும், இன்னொரு கையில் கரண்டியும் வச்சுருக்காங்க. சரிதானே? பார்த்துருக்கீங்க, உங்கள் வீட்டிலலாம் இருக்கே, பார்த்துருக்கீங்க இல்லையா? உலகத்தில் எல்லாருக்கும் நான் தான் உணவு கொடுக்குறேன், எல்லா உணவும் பிரசாதம்தான் அப்படிங்கிற தகவலை இந்த அம்மனுடைய விக்கிரகம், இந்த அம்மனுடைய உருவம் நமக்கு விளக்குது. இப்போ சொல்லுங்க குட்டீஸ், பிரசாதத்தை வீணாக்கலாமா? கூடாது இல்லையா? எந்த சாப்பாட்டையும் வீணாக்கக்கூடாது. வீணாக்கினா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி கூட நான் சின்னப்போ இருக்கிறச்ச சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 பருக்கியை வீணாக்கினா ஏற்ற மாதிரி சாக்கடை ஓடும். இந்த ஓப்பன் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்தில் கூட இன்னும் கூட சில கிராமங்களில் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அந்த சாதமெல்லாம் அந்த சாக்கடையோடு கலந்து சமுத்திரத்துக்கிட்ட போய் சமுத்திரராஜன்கிட்ட, சமுத்திரராஜா இந்த பையன் என்ன வீணாக்கிட்டான் அப்படின்னு ஓன்னு கதறி அழுமா. சமுத்திரராஜன் நமக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுப்பாராம், நமக்கு சாப்பாடே கிடைக்காதான். அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாப்பாடை என்றைக்கும் வீணாக்கக்கூடாது, பழிக்கக்கூடாது. இதைத்தான் வேதத்தில் அன்னம் நான் நிந்தையேத் அப்படின்னுவாங்க. அதனால் சாப்பாடை வீணாக்காதீங்க, அதை பழிக்காதீங்க. ஐயா என்ன சாப்பாடு இது அப்படின்னு சொல்லி அதை பழித்து தூக்கி போடக்கூடாது இல்லையா? இப்போது நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் போட்டுக்கணும். அதிகமாக இருந்தால் யாருக்கு இல்லையோ அவங்களோட பகிர்ந்துக்கணும். உணவை தெய்வமாக மதிக்கணும். செய்வீங்களா? நீங்கள் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு காரணம் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். ஓகே குட்டி சுட்டீஸ், பாய் பாய். இப்போது நான் வேற ஒரு விளையாட்டோட இன்னொரு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.